ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான காரசாரமான பூண்டு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பூண்டு சட்னி நல்லா இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த காரசாரமான பூண்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பூண்டு சட்னி செய்கிறதுக்காக ஒரு 25 பல்ல அளவுக்கு பூண்டு பல்லை நல்லா உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு தட்டில். இதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 10-12 வரமிளகா சேர்த்துருக்கேங்க. இந்த வரமிளகா காரம் கம்மியாக இருக்குங்க, அதனால் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கம்மியாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா காரசாரமாக இந்த சட்னி இருந்தால் தாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா வறுத்துட்டு இதை ஒரு தட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லெல்லாம் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கருகிராமல் அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த சட்னிக்கு புளிப்புக்காக ஒரு கோழி குண்டு அளவுக்கு சின்னதாக புளி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நிறைய எண்ணெய் சேர்த்தோம்னா தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கொத்த கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க சட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான இந்த சட்னி நல்லா காரசாரமாக இருக்குங்க. சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா சுட சுட இட்லி வச்சு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோங்கிறதே கணக்கே தெரியாது. நான் இன்றைக்கி நல்லா சூடான இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட போகிறேங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த பூண்டு சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி போலவே நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதை ப்ளேலிஸ்ட்டில் இருக்குங்க, போய் விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, போய் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.